வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக்கை பஜாஜ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த பைக்கை வாங்க இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் பஜாஜ் நிறுவனம் இந்த ஃப்ரீடம் 125 பைக்கை வர ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள 77 சிட்டிஸில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கு. 77வது சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த அறிவிப்பை செய்ய அந்த நிறுவனம் ஏற்பாடு செஞ்சிருக்கு. இது பற்றின நியூஸ் தான் இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்க போறோம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இப்ப இந்த பெட்ரோல் ரேட்டு அதிகமா இருக்கிறது காரணமா மாற்று எரிசக்தியில இயங்குற வாகனங்களை இந்திய மக்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இதுல கார்கள்ல சிஎன்ஜி கார்ஸ் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று வர நிலையில அந்த தொழில்நுட்பத்தை பைக்ல புகுத்தி பஜாஜ் நிறுவனம் இப்ப இந்த பைக்கை வெளியிட்டு இருக்கு. இப்படி இருக்க இந்த பைக்குக்கு ஃப்ரீடம் 125ன்னு அந்த நிறுவனம் பேர் வச்சிருக்கு. இந்த பைக்ல ஒரே நேரத்துல 2 கிலோ சிஎன்ஜி 2 லிட்டர் பெட்ரோலை நம்ம நிரப்பிக்கிற மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இது மூலமா இந்த பைக் 330 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ற திறன் கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சாதாரணமான 125 சிசி பைக்கை பயன்படுத்துறதுக்கு ஆகிற செலவை விட இந்த சிஎன்ஜி பைக்கை பயன்படுத்த அதில் பாதி தான் செலவாகும். இந்த பைக்கில் பொருத்தப்பட்டிருக்க 2 கிலோ சிஎன்ஜி டேங்க்ல நம்ம ஃபியூவலை நிரப்பணும் அப்படின்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் நம்ம டிராவல் பண்ண முடியும். இது கூடுதலாக 2 லிட்டர் பெட்ரோலியம் நிரப்புற பட்சத்தில் மொத்தம் 330 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும்னு சொல்லுது அந்த நிறுவனம். அதோட இந்த பைக்குடைய சீட்டுக்கு அடியில் சிஎன்ஜி டேங்கை பொருத்தி ரொம்ப பெரிய புரட்சியே இந்த நிறுவனம் செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பைக்குடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃப்ரண்ட்டு 125 மில்லிமீட்டர் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை கொண்டிருக்குது. இதோட பேக் சைடு 120 மில்லிமீட்டர் மோனோஷாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. பைக்ல ஒரே பீஸ் சீட் தான் வழங்கப்பட்டிருக்கு. இது போக எல்இடி ஹெட்லைட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பைக்ல இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃப்ரீடம் 125 பைக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான வேரியன்ட்ஸ்ல இது விற்பனைக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 95,000 இருந்து 1,10,000 வரைக்கும் இந்த பைக் ஷோரூம்ல விற்பனை ஆயிட்டு வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பைக் புனே, குஜராத் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல மட்டும்தான் விற்பனை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. கூடிய சீக்கிரமே மற்ற சிட்டிஸ்லயும் இந்த பைக் வரப்போகுதுன்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. அதன்படி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள இந்தியாவில் இருக்கிற 77 சிட்டிஸ்ல இந்த பைக்குடைய புக்கிங், சேல்ஸ் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவோட 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த முன்னெடுப்பை இந்த நிறுவனம், அதாவது நம்ம பஜாஜ் நிறுவனம் கையில் எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. பஜாஜ் நிறுவனத்தோட இந்த ஃப்ரீடம் 125 பைக்குன்றது மொத்தம் 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸ்ல விற்பனை ஆயிட்டு வருது. இந்த பைக் அறிமுகமானதுல இருந்தே கிட்டத்தட்ட 30,000 பேர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த பைக் குறித்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு ஷோரூமுக்கு வந்திருக்கிறதா அந்த நிறுவனம் சொல்லுது. இது மட்டும் இல்லாம ஒரே வாரத்துல 6,000 பேர் இந்த பைக்கை புக் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க படிப்படியா இந்த பைக்குடைய சேல்ஸ் அதிகரிச்சுட்டு வரதால இதை வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஆர்வமும் அதிகரிச்சுட்டு தான் வருது. 77 சிட்டிஸ்ல எந்தெந்த சிட்டியில இந்த பட்டியல் இந்த பைக் விற்பனை செய்யப்படும்ன்ற துல்லியமான தகவல் வெளியாகல. கூடிய சீக்கிரமே அந்த நிறுவனம் இந்த தகவலையும் வெளியிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.